ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி ஒரு க்ரீன் கலர் சுண்டைக்கடலையும் ஒரு பீட்ரூட்டு வச்சு சூப்பரான ஒரு புரதச்சத்து நிறைந்த ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு 300 கிராம் போல் சுண்டைக்கடலையை நைட்டே ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போது கெட்டியான தயிர் 1 கப்பு, 3 வரமிளகா, 3 துண்டு இஞ்சி பீஸ் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். இது ஒரு 200 கிராம் வரும் பீட்ரூட்டு. இப்போ பீட்ரூட்டை நல்லா சொரவி எடுத்துக்கலாம். சொரவி எடுத்துட்டேன். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேங்க. அதில் வந்து நம்ம இப்போ சுண்டைக்கடலை எல்லாம் ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சுண்டைக்கடலையே இதில் போட்டுக்கலாம். கருப்பு சுண்டலை விட இந்த பச்சை கலர் சுண்டல் கிடச்சிதுன்னா ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. நீங்களும் இதுக்கு இந்த மாதிரி கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ அந்த சுண்டைக்கடலையை கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நான் நிறைய இருந்தனால 2 டைம் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், ஒரு டைம் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இன்னும் மீதி உள்ளதையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதோட வரமிளகாவும் இஞ்சியும் வந்து இஞ்சி ஜாஸ்தியாக வச்சுக்கலாம். வரமிளகா வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ பீட்ரூட்டையும் சேர்த்து இப்போ அரைச்சி எடுத்ததை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டேன். இப்போ தயிரையும் கொஞ்சமாக ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்தாச்சு. இப்போ அதையும் சேர்த்து இப்போ நல்லா கலந்துக்கலாம். தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இப்போ கலந்து வச்சதும் இதில் வந்து சோடா உப்பெல்லாம் எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லைங்க. நம்ம உப்பு மட்டும் நம்ம தேவையான அளவு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அதுவும் இல்லாமல் இது ஊற வைக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. அந்த ஸ்பாட்லேயே நம்ம கரைச்சி வச்ச ஸ்பாட்லேயே செஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து சூப்பராக ஒரு கார சட்னி தாங்க. அதுக்கு 4 வரமிளகா, 4 தக்காளி, 4 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக மல்லி இலை, 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ காஞ்சதும் நான் எடுத்திருக்கேன் அந்த எல்லாத்தையும் போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த சட்னி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இந்த தோசைக்கு வந்து இந்த மாதிரி வேறு எந்த தோசைக்குனாலும் இந்த மாதிரி சட்னி அரைச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். புளியெல்லாம் போட வேண்டாம், ஏன்னா நம்ம தக்காளி வந்து புளிப்பு இருக்கும் இல்லைங்களா, அதனால் போட வேண்டாம். இப்போ தேவையான அளவு கல்லுப்பு. இப்போ நம்ம மாவில் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் அழகாக இப்போ தோசை விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குங்க. உடம்புக்கு ரொம்ப சத்து. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க, அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள் எவ்வளோ லேசாக நல்லா முருகலாக வந்திருக்கு தோசைன்னு. இதே மாதிரி செஞ்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். இப்போ நம்மளுக்கு தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பீட்ரூட் போட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.